Hi students, I'm Maithili. This is 7th standard maths. Algebra தான் பார்த்துட்டு இருக்கோம். This is third chapter. So term 2 ஓட portion இது. Okay. So இப்போ இது exercise 3.1 பார்த்துட்டு இருக்கோம். So இதில் already third sum வரைக்கும் நம்ம போன வீடியோல முடிச்சாச்சு. Now we'll see the fourth sum. So இப்போ இந்த fourth sumல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Express the following in exponential form. So இப்போ exponential formல கொடுத்திருக்கிற கொஸ்டினை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன் ஏ பவர் பி அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லைன்னா எக்ஸ்பொனென்ஷியல்ன்றதுனால இ பவர் எக்ஸ் ஆர் இ பவர் என் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். கீழே பேஸ் ஒன்று இருந்திருக்கணும் அதே மாதிரி பவர் வந்து ஒன்று இருந்திருக்கணும். ஸோ அந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கிற கொஸ்டினை எழுத சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்க இங்கே என்ன இருக்கு 6 into 6 into 6 into 6. ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்க. இதுதான் பேஸ் நமக்கு. அப்போ இதில் பவர்ஸ் எதுவுமே இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர்ஸ் எதுவும் கொடுக்கலன்னா நம்ம வந்து இது 1 1 1 1 அப்படி எடுத்துருக்கணும். ஓகே, இப்போ பேஸ் வந்து ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அதே பேஸ் எடுத்து இங்க போட்டிருக்கணும். பவர்ஸை வந்து ஆட் பண்ணிருங்க. எவ்வளோ பவர்ஸ் இருக்கு 1 + 1 + 1 + 1. ஸோ அப்போ ஃபுல்லா ஆட் பண்ணீங்கன்னா பவர் 4. ஸோ இப்போ 6 பவர் 4 இதுதான் இதோட எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம். ஓகே, அதே மாதிரி செகண்ட்ல பாருங்க என்ன இருக்கு t into t. ஸோ இப்போ t ரெண்டு பேஸ் ஈக்குவலா இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இதுல வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னா t பேஸ் வந்து tன்றதுனால t எடுத்துடலாம். இதுல பவர் 1 இருக்கு இங்க 1 இருக்கு. ஸோ அப்போ 1 + 1 ஆட் பண்ணீங்கன்னா 2 அப்படின்னு வந்துடும். ஓகே, அதே மாதிரி தேர்டுல பாருங்க 5 into 5 into 7 into 7 into 7. ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 5 5 இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அந்த 2 5க்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம் ரெண்டுமே பேஸ் ஈக்குவலா இருக்கிறதுனால 5 பவர் 1 + 1 வந்து 2 அப்படின்னு எழுதிடலாம். அதுக்கப்புறம் இன்டூன்னு போட்டுட்டு அப்புறம் 7 7 7 3 times 7 வருது இல்லையா. ஸோ இப்போ அதுக்கு பதிலாக பேஸ் 7 அப்படின்னு இருக்கிறதுனால 7 அப்படின்னு போட்டுட்டு இதில் அதே மாதிரி 1 1 1 ஆட் பண்ணீங்கன்னா 1 + 1 + 1 அப்படின்னா நமக்கு வந்து 3 அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ இதோட ஆன்சர் என்னது 5² into 7 power 3 அப்படின்னு போட்டிருக்கணும். அதே மாதிரி லாஸ்ட்ல பாருங்க ஃபோர்த் ஒன்ல 2 into 2 into a into a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரே மாதிரி பேஸை தான் நம்ம ஒட்டுக்க எடுத்துருக்கணும். ஓகே, இங்க 2 2 அப்படின்ற ஒரு பேஸ் இருக்கு, ஏன்றது ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம் இங்க 2 into 2 அப்படின்னா இது 2 power 1 இதையும் 2 power 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ என்ன ஆயிரும் நமக்கு இது ரெண்டுக்கும் காமனா 2 பவர் 1 + 1 ஆட் பண்ணீங்கன்னா 2ன்னு வந்துடும். இன்டூ இங்க ஏ பேஸ் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ ஏ எடுத்துடலாம். அதே மாதிரி இங்க ஒரு 1 இங்க ஒரு 1 1 + 1 ஆட் பண்ணீங்கன்னா 2. இதுதான் இதோட எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்றத எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் யூசிங் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற நம்பரை எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம்ல எழுத சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம்னா நமக்கு இந்த ஃபார்மேட்ல எழுதியிருக்கணும். ஒரு பேஸ் இருக்கணும் ஒரு ஸ்கொயர் இருக்கணும். ஸோ இப்போ இந்த ஃபார்மேட்ல எழுதணும் இல்லையா. ஆனா இங்க 5 1 2 இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை வந்து எப்படி நம்ம எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஃபேக்டரைஸ் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் 5 1 2. ஸோ அப்போ இதை வந்து ஜஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஒரு ஸ்மாலர் டேபிள் அதாவது எப்படி எடுப்போம் நம்ம எப்பவுமே பிரைம் நம்பர்ஸ் தான் எடுப்போம் இல்லையா. ஸோ அப்போ இந்த பிரைம் நம்பர்ஸ் ஸ்மாலர் பிரைம் நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க லாஸ்ட் நம்பர் நமக்கு 2 அப்படின்னு வருது. ஸோ அதனால இது 2 வந்து 2க்கு வந்து டிவிசிபிளா இருக்கும். ஸோ அப்போ 2 எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிடுவீங்க 2 2s are 4 ரிமைனிங் 1 இருந்திருக்கும். 5 2s are 10 வரும். ரிமைனிங் 1 இருக்கும் இல்லையா அந்த 1 இதோட கம்பைன் பண்ணிக்கோங்க. அப்போ 12 வந்துடும். ஸோ 6 2s are 12 அப்படின்னு ஆகும். அதே மாதிரி அகெயின் என்ன பண்ணிக்கலாம் நம்ம 6 இருக்கிறதுனால அதோட ஸ்மாலர் டிவைசன் எடுத்தீங்கன்னா 2 எடுத்துடலாம். ஸோ இப்போ 1 2s are 2 அப்புறம் இங்க 5 இருக்கிறதுனால 2 2s are 4 அப்படின்னு எடுக்கலாம். ஸோ அப்போ 4னா இங்க ரிமைண்டர் இருக்கு இல்லையா அந்த 1 நெக்ஸ்ட் இருக்க நம்பரோட கம்பைன் பண்ணிக்கோங்க 16. அப்போ 8 2s are 16 அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி அகெயின் திரும்ப என்ன பண்ணிக்கலாம் நம்ம 2 டேபிள் எடுங்க. 8 இருக்கிறதுனால ஸ்மாலர் டிவைசர் 2. ஸோ இப்போ இங்க 12 இருக்குன்னா 6 2s are 12 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க 8 இருக்கிறதுனால 4 2s are 8. திரும்பி என்ன பண்றீங்க 2 டேபிளே நம்ம எடுத்துடலாம். 2ல எடுத்தீங்கன்னா 3 2s are 6. இங்க 4 இருக்கிறதுனால 2 2s are 4. ஸோ அகெயின் 2 டேபிளே எடுத்து பாருங்க 1 2s are 2 ரிமைனிங் 1 இருக்கு இல்லையா 1 பக்கத்துல கம்பைன் பண்ணிக்கோங்க 12 ஆயிரும். ஸோ 6 2s are 12. ஸோ திரும்ப என்ன பண்ண போறோம் நம்ம அதே மாதிரி 16 இருக்கிறதுனால 2 டேபிள் எடுக்கிறோம். ஸோ அப்போ 8 2s are 16. திரும்ப 2 டேபிள் எடுத்தீங்கன்னா 4 2s are 8. அகெயின் 2 டேபிள்னா 2 2s are 4.
கடைசியா 1 வர்ற வரைக்கும் நம்ம இந்த சம் வந்து ப்ரொசீட் பண்ணிருப்பீங்க. ஸோ 2 போட்டீங்கன்னா 1 2s are 2 வந்துடும். ஓகே, இப்போ எவ்வளோ 2 வந்துருக்கு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், இதோட எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பேஸ் வந்து 2 தான் இல்லையா. ஸோ அப்போ 2 பவர் 9 இதுதான் இதோட எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம். ஓகே, அதே மாதிரி செகண்ட்ல பாருங்க 3 4 3 இருக்கு இல்லையா. ஸோ 3 4 3. ஸோ இதுல லாஸ்ட் நம்பர் வந்து நமக்கு 3 அப்படின்னு இருக்கிறதுனால ஸோ இப்போ நம்ம இதை வந்து இப்போ எந்த டேபிள் எடுத்துக்கலாம், 7th டேபிள கூட நம்ம எடுத்துடலாம். ஐ மீன் இல்லை ஓகே 7th டேபிள் எடுத்துட்டீங்கன்னா எவ்வளோ டைம் வரும். ஸோ இங்க 4 சாரி ஓகே. ஸோ 7ல எடுத்தீங்கன்னா 7 4s are 28 வந்துடும் இல்லையா. ஓகே 28 வந்துடும். ஸோ அப்போ நமக்கு ரிமைனிங் பார்த்தீங்கன்னாக்கா 6 வரும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும், ஸோ இப்போ இங்கே 7 4s are 28 வந்துடும், ரிமைனிங் 6 இருக்கும் இல்லையா. ஸோ 6 போட்டீங்கன்னா 9 7s are 63 வந்திருக்கும் கம்பைன் பண்ணுறப்போ. ஓகே, அண்ட் தென் அகைன் என்ன பண்ணீங்களா, ஏன்னா 7 அப்படின்றது நமக்கு வந்து இது வந்து ஒரு ப்ரைம் நம்பர் இல்லையா, அதனால அந்த ப்ரைம் நம்பருக்காக நமக்கு 7 எடுக்கிறோம். ப்ரைம் நம்பர் அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும், எந்த நம்பரை அதே நம்பரால மட்டும்தான் டிவைட் பண்ண முடியுமோ அதுதான் ப்ரைம் நம்பர். ஓகே, இது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்றதுனால இப்படி எடுக்கிறோம் நம்ம. ஸோ அதே மாதிரி இப்போ 49 இருக்கு, அப்போ 49ன்றப்போ திரும்ப நம்ம 7 டேபிள் எடுத்துடலாம். ஸோ இப்போ 7 7s are 49. ஸோ இங்கே 7 இருக்கிறதுனால திரும்ப 7 டேபிள் எடுத்தீங்கன்னா 1 7s are 7 வந்துடும். ஸோ இப்போ இதுக்கு வந்து இப்போ எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் எழுதுனீங்கன்னா 7 7 7 தான் பேஸ். அப்போ இங்கே 7 பவர் 1 2 3 டைம்ஸ் வந்திருக்கு இல்லையா, 7 பவர் 3 இதுதான் இதோட எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம். அதே மாதிரி தேர்ட்ல பாருங்க 7 29 இருக்கு. ஸோ இப்போ இங்கே 7 29. ஸோ அப்போ இதை வந்து என்ன பண்ணிடலாம், லாஸ்ட்ல வந்து நமக்கு 9 இருக்கிறதுனால இதோட ஸ்மாலர் டிவைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3 டேபிளே எடுத்துடலாம். ஸோ இப்போ 3 டேபிள் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும், 2 3s are 6 அப்படின்னு வரும். ஸோ ரிமைனிங் 1 இதோட கம்பைன் பண்ணுங்க 12 வந்துடும். ஸோ 4 3s are 12. அதுக்கப்புறம் இங்கே 9 இருக்குன்னா 3 3s are 9. ஸோ இப்போ அகைன் என்ன பண்ணிக்கலாம், நம்ம 3 டேபிளே எடுத்துடலாம். ஓகே, அப்போ 8 3s are 24. அப்புறம் இங்கே 3 இருக்குன்னா 1 3s are 3. ஸோ திரும்ப என்ன பண்ணிடலாம், நம்ம இதையும் திரும்ப 3 டேபிளே எடுத்துக்கோங்க. அப்போ என்ன வரும், ஏன்னா நமக்கு ஸ்மாலர் ப்ரைம் நம்பர் தான் எடுக்கணும் இல்லையா. ஸோ இப்போ எடுத்தீங்கன்னா 2 3s are 6 அப்படின்னு வரும். ஸோ இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 2 இருக்கும் இல்லையா. ஸோ 2 எடுத்தீங்கன்னா 7 3s are 21. ஸோ திரும்ப 3 டேபிள் எடுத்தீங்கன்னா 9 3s are 27. திரும்ப 3 டேபிளில் 3 3s are 9. கடைசியாக 3 எடுத்தீங்கன்னா 1 3s are 3. ஓகே, ஸோ அப்போ இதோட எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 3 3 தான் பேஸாக இருக்கும். 1 2 3 4 5 6. ஸோ அப்போ அங்கே 3 பவர் 6 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற சம் பாருங்க 3 1 2 5. ஸோ இதுக்கு போட்டிங்கன்னா லாஸ்ட் நம்பர் வந்து நமக்கு என்ன இருக்குது, 5 இருக்கு இல்லையா. அப்போ 5 தான் இதோட ஸ்மாலர் டிவைசர். ஸோ நமக்கு வந்து ஸ்மாலர் ப்ரைம் நம்பர். ஸோ அப்போ நம்ம 5 எடுத்துடலாம். ஸோ 5 டேபிள் எடுத்தீங்கன்னா எத்தனை டைம் வருங்க, 6 5s are 30. அப்புறம் இங்கே 30னா ரிமைண்டர் 1 இருக்கு இல்லையா, இது பக்கத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இங்கே 2 5s are 10. 10னா ரிமைண்டர் 2. ஸோ அப்போ இது 25 ஆகிடும். ஸோ 5 5s are 25. நெக்ஸ்ட் அதே மாதிரி 5 இருக்கிறதுனால 5 டேபிள் எடுத்துடலாம். ஸோ 1 5s are 5. ரிமைனிங் 1 இங்கே ஜாயின் பண்ணிங்கன்னா இங்கே 2 5s are 10. அப்புறம் இந்த 25 5 5s are 25. அதே மாதிரி இங்கே 5 டேபிள் எடுக்கிறப்போ again 2 5s are 10. ஸோ இந்த 25 5 5s are 25. அகெயின் 5 டேபிள்னா 5 5s are 25. 5 1 5s are 5. ஸோ இப்போ இதில் வந்து எப்படி எழுதுவோம் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் அப்படின்னா பேஸ் வந்து 5 தான் இருக்கு. ஸோ அப்போ இங்கே 5 பவர் எத்தனை டைம் 1 2 3 4 5. ஸோ அப்போ 5 பவர் 5 அப்படின்னு எழுதிடலாம். இதுதான் இதோட ஆன்சராக இருக்கும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 6th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஐடென்டிஃபை த கிரேட்டர் நம்பர் இன் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங். ஸோ இப்போ இதில் வந்து 2 டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து எது கிரேட்டர் வேல்யூ அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கணும். இங்கே 6 பவர் 3 கொடுத்துருக்காங்க ஆர் 3 பவர் 6. ஸோ அப்போ 6 பவர் 3 கிரேட்டரா இல்லை 3 பவர் 6 வந்து கிரேட்டரா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு கொஸ்டினில் பார்த்தாலே நமக்கு தெரியும் 6 பவர் 3 அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம்னா 6 பவர் 3 6 3 டைம்ஸ் எழுதணும், அதுதான் மீனிங். 6 into 6 into 6 அப்படின்னு எழுதிடலாம். 3 பவர் 6னாக்கா 3 பவர் 6 எப்படி எழுதிக்கலாம்,
3 into 3 into 3 into 3 times 3 6 times எழுதிருப்பீங்க 1 2 3 4 5 6 இப்படி எழுதிருக்கணும் ஓகே சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாருங்க இதுல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும் நமக்கு 6 6 ஆர் 36 அப்ப இங்க 36 into 6 வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 216 வந்திருக்கும் அதுவே இங்க பாருங்க 3 3s are 9 இங்க 9 3s are 27 ஓகே சோ அப்ப இங்க 27 வந்திருக்கும் அதே மாதிரி 3 3s are 9 9 3s are 27 சோ அப்ப இந்த 27 27 வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்க அப்ப வந்து நமக்கு தெரிஞ்சிரும் இது வந்து கிரேட்டர் வேல்யூ அப்படின்றது ஓகே சோ இங்க ஜஸ்ட் இங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 27 27 7 7s are 49 2 7s are 14 14 plus 4 நாக்கா 18 வந்துரும் அப்புறம் இங்க 2 7s are 14 remaining 1 2 2s are 4 4 plus 1 5 சோ அப்ப இதுல என்ன வந்து நமக்கு இங்க 9 அதே மாதிரி 8 plus 4 வந்து 12 so 2 remaining 1 5 6 7 so 729 வரும் நமக்கு இங்க ஆன்சர் ஓகே சோ இப்போ தெரியலையே நமக்கு இது வந்து கிரேட்டரா இருக்கு 216 கிரேட்டரா இல்ல 729 கிரேட்டரா 729 அப்போ வந்து நமக்கு 3 பவர் 6 தான் இதுல கிரேட்டா சோ அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நீங்க ஆன்சர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 3 பவர் 6 இதுதான் கிரேட்டர் வேல்யூ ஓகே அதே மாதிரி செகண்ட்ல பாருங்க 5 பவர் 3 ஆர் 3 பவர் 5 அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ அப்ப இதுல என்ன பண்ணிக்கலாம் 5 பவர் 3 அப்படின்னா 5 3 டைம்ஸ் எழுதிருப்பீங்க 5 into 5 into 5 so 5 வந்து 3 times போட்டீங்கன்னா என்ன வரும் 5 5s are 25 so அப்ப 25 into 5 னா 125 வந்திருக்கும் அதே மாதிரி 3 power 5 3 power 5 னா 3 into 3 5 times எழுதணும் 3 into 3 into 3 into 3 into 3 1 2 3 4 5 5 times எழுதிருப்பீங்க so இப்ப பாருங்க என்ன வரும் நமக்கு 3 3s are 9 9 3s are 27 okay அப்ப இங்க 27 into 3 3s are 9 so அப்ப 27 into 9 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்திருக்கணும் அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்ன்றது தெரிஞ்சிரும் ஓகே சோ இதுல பாருங்க இப்ப 27 இருக்கு சோ இங்க 9 எனக்கு இங்க பிளேஸ் இல்லாதனால இப்படி பண்ணிருக்கேன் நீங்க வந்து ரஃப் காலம்ல நீட்டா போட்டுக்கோங்க சோ 27 into 9 சோ இங்க 63 வந்துரும் இல்லையா சோ 3 ரிமைண்டர் வந்து 6 இங்க 2 9s are 18 so அப்ப இங்க 18 plus 6 போட்டீங்கன்னா 24 okay so அப்ப இதுக்கு நமக்கு எவ்வளவு வந்திருக்கு 243 வரும் 27 into 9 243 வந்திருக்கும் so இப்ப பாருங்க 125 இருக்கு இங்க 243 so அப்ப எது வந்து நமக்கு கிரேட்டரா இருக்கு இதுதான் கிரேட்டர் இல்லையா I mean 3 power 5 அப்ப 3 power 5 தான் கிரேட்டர் so find the greatest number அப்படின்னு கேட்டிருக்காங்க so அப்ப greatest numberனா நமக்கு வந்து 3/5 தான் அதே மாதிரி நெக்ஸ்ட் இதுல பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க 2 power 8 ஆர் 8 power 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க சோ அப்ப இதுல பாத்தீங்கன்னா 2 power 8 2 power 8 னா என்னது 2 ஐ 8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கணும் 1 2 3 4 5 6 7 8 so மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 2s are 32 32 into 2 na 64 so அப்ப 64 2 2s are இங்க ஒரு 4 வரும் okay so multiply பண்ண என்ன வரும் இது multiply பண்ணீங்கன்னா 4 4s are 16 அப்ப 6 வந்திருக்கும் remaining 1 6 4s are 24 24 plus 1 are 25 okay 256 அதே மாதிரி இங்க பாருங்க 8 square அப்போ 8 square நாக்கா எப்படி போடுவீங்க 8 into 8 8 8s are 64 so அப்ப இது ரெண்டுல எது நமக்கு கிரேட்டரா இருக்கு 256 தான் கிரேட்டர் இல்லையா சோ அப்போ 2 பவர் 8 இதுதான் நமக்கு வந்து கிரேட்டர் வேல்யூ அப்படின்னு வரும் ஓகே இதோட இந்த 6th சம் வரைக்கும் முடிஞ்சது இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Thank you